wasn't holding you. I can't see the end, but we'll see it through. शंभू महादेवा शंभू महादेव ஓம் சக்தி நமக. சிவனாரை திக்கனிலே ஆறு தீப்பொறிகளாக பிறந்து கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்க்கப்பட்டு என் தாய் முயல் ஆறும் உருவாக ஏற்று சூரனையும் அவனுடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை மனது கொண்டு வள்ளியை ஆட்கொள்ளும் பொருட்டு தனியார் நிலத்திலே வீட்டிருக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல வருகிறார் ஆறுதர். வரட்டும், வரவை நாம் எதிர்பார்ப்போம். பார்ப்புகளும் பழனியிலே பங்கினி தேரோட்டம், பார்ப்புகளும் பழனி
காத்து மகிழ தானே கடல் போல் கூட்டம் சண்முகா சதாச்சரா ஓராறுமுகா ஈராறுகரா குக்குடகதாரி தேவசேனாதிபதி திருப்புகழ் பாதி மதிநதி போது மணிச்சடை நாதனருடைய குமரேசா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா நல்ல ஞானத்தை கொடு நல்ல அறிவை கொடு முருகா 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 வருக வருக இசைமேதிய வருக திரிலோக சஞ்சாரி வருக நாரத பெருமானே முருகா நலந்தானே நலனுக்கு என்ன குறைவு முருகா யாமிருக்க வேண்டாம் என்னை நாடி வந்த காலத்தாலே என் சார்பாக என் நாட்டு மக்கள் சார்பாக இதோ ஒரு வரவேற்பு இனிதான துரம் யானை மேதையே இனிதான வந்த நோக்கம் என்னவோ? முருகா, மூன்று உலகம் சென்று மும்மூர்த்தியை கண்டு நல்லாசைகளை பெற்றுக்கொண்டு தமிழ் கடவுளான முருகபெருமானை வணங்க வரும் வேளையிலே குறிஞ்சி நிலத்திலே வெளிமலை சாரலிலே கண்டேன் கனி, கண்டதோ நாரதமுனி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி, நாம் இருப்பதோ திருத்தணி. அப்படியே நிறுத்தி நாம கனியுடைய சிறப்பை கேட்கணும். இதுவே மீண்டும் ஒரு கனி. அன்று ஒரு நாள் கொண்டு வந்தீர்கள், இன்றோ கண்டு வந்தீர். அப்படித்தானே? ஆமா முருகா. கண்டு வந்த கடைக்கு செய்தி உண்டா? நிறைய இருக்கு. இருந்தாலும் கனியுடைய அழகை, சிறப்பை, மகத்துவத்தை தெல்ல தெளிவா தமிழால் எடுத்துரைக்கணும். ஆமா, நல்ல படிக்காரங்க. சங்க செயலாளரே
மகனிக்கும் தேக்கடலே மகனிக்கும் தேக்கடலே மகனிக்கும் மேனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ முருகா மாங்கனிக்கும் தேங்கதலி பங்கனிக்கும் மீனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தீ முருகா முருகா நான் கனிந்த கனியை நான் கனிந்த கனியை இக்கனவே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வேன் முருகா முருகா மாங்கனிக்கு வேர்கதலி வங்கனிக்கு மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் உரித்தேன் முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைக்கணும் உங்களையே நினைக்கணும் அந்த அளவுக்கு நீங்க கடுகு சந்தையில உழைக்கணும் முருகா அருமையான விளக்கம். மாங்கனிக்கும் நெங்கதலி வங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் குறித்தேன். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைக்கணும் அணைக்க வேண்டும். ஆமா உங்களையே நினைக்கணும் அணைத்தால் அனைத்து கொடுக்கும். ஓஹோ. ஆமா பொதுவாகவே இந்த பகுதியை போன்றவரை முதல் பரிசு என்ன மாடு வருது அந்த மாடுக்கு தான் மதிப்பு உண்டு. சரி முருகா நீங்க நல்லா பண்றீங்க. இருந்தாலும் கூட இதோ கனியப்பட்டி முன்னிக்கே
பாத்திருக்கீங்களா? என்ன முருகா, நீங்க கொம்பு இது வரைக்கும் கும்ப பாத்துருக்கீங்களா? எப்படி இருக்கா? முருகா, நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கொம்ப பாத்துருக்கீங்களா? உண்டு உண்டு உண்டு. கொம்ப நீங்க பாத்துருக்கீங்களா? நான் கேட்கிறேன். நான் பார்க்காத கும்பா? ஒருத்தருக்கு தலையில கொம்பு இருந்துச்சு, கலைக்கோட்டு முனிவருக்கு. உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு முகத்துல கொம்பு இருந்துச்சு, உங்க அண்ணன் விநாயக பெருமானுக்கு. அதே போல ஒருத்தனுக்கு நெஞ்சில கொம்பு இருந்துச்சு, ராமணேஸ்வரனுக்கு. ஒருத்தருக்கு கொம்பு இப்படி உடம்புள்ள அங்கத்துல அங்கங்க இருந்துச்சு. அது போல நான் கண்டு வந்த கனிக்கு 2 கொம்பு முருகா. அப்படி வடகலை தென்கலை சொல்லி 2 கொம்பு. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இளவட்டத்துல ஊர்ல ஏதாவது மரத்தை பிடிச்சி தொங்கி இருக்கீங்களா? சொல்லுங்க முருகா. சொல்லுவாங்க. மரத்துல தொங்கி இருக்கீங்களா? நீங்க ஏன் இல்ல தொங்கி இருக்கீங்களா? தொங்கல. ஏயா நான் ஏன் மரம் ஏற மரமா இல்ல, அதான் மரத்தை எத்தனை மரங்களை ஏறி அவைக்கே பழத்தை ஒழிப்பி விட்டு சுட்ட பழம் வேண்டுமா கேட்டீங்க. சுடாத பழம் வேண்டும். மரத்துல தொங்கும் போது கிளை தொய்யும். ஆமா. ஆனா நான் கண்டு வந்திருக்கேன் பார்த்தா கனி, இதை ஏறி பற்றுவதற்கு அந்த கிளைய 2 கொம்பையும் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கல, கிளை தொய்யாது. தாவர வகை வேறு. சரி, மரங்கள் என்றாலே மனிதன் மட்டுமல்ல, எந்த ஜீவனியனாலும் கிளைகள் என்பது தொய்யும். தொய்யுமா இல்லையா? ஆனா இதுல நான் ஏறுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தொய்யாது. தொங்காது அப்படின்னா மேல மேற்கொண்டு இல்ல 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 இந்த கனி தொங்காது அப்படின்னா கதை முறைப்படி கதை பாடவா? படிக்க முருகா. என்ன முருகா அப்படி சொல்லி? தமிழ் கடவுள் தமிழோடு சற்று விளையாடணும் தான் நான் வந்தேன். ஆகவே இடம் பொருள் ஏவலை போல நீ பார்த்தது வழிதானே முருகா. ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில இருக்கு, மீதியை முடிச்சு வச்சு போலான்னு தான் நான் வந்தேன். உண்மைதான். அமிர்தவல்லி சுந்தரவல்லி சொல்லி எந்த வேலையுமே பாதியாக அடிக்க கூடாது இல்லையா? ஆகவே வீரராக சென்று அன்னமொழி மனங்கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூடிய சீக்கிரமே சரியா 5:05 மனிதன் மனிதன் உண்டு, மனிதன் மாணிக்கம் உண்டு, மனிதனுள் கடவுள் உண்டு என்று சொன்னார்கள். இதுல பாருங்க, மனுஷன் கடவுளா வாழ தேவையில்லை, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்ன வழி என்பதைத்தான் என்னுடைய குருநாதருடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், மனிதன் எதை தெரிந்திருக்கின்றானோ தெரியலையோ கருட புராணத்தை தெரிஞ்சிருக்கணுமா. இந்த கருட புராணத்தை சொல்லும் போது அடியனுக்கு ஒரு புண்ணியமும் இங்க இருந்து கேட்கக்கூடிய இந்த அடியார்களுக்கெல்லாம் 1000 புண்ணியம் கிட்டுமா. நீங்க சரின்னு சொன்னா உங்களுக்கு அதை உபதேசம் பண்றேன், இல்லைன்னா ஒரு பாட்டை படிச்சு நான் உள்ள போறேன். சொல்லவா வேணாமா? மனிதனுக்கு உயிர் 3 நிலையில பிரியுமா. ஒன்று உத்தம சாவு, ஒன்று மத்தியம சாவு, ஒன்று அதர்ம சாவு என்பார்கள். உத்தம சாவு என்பது ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும் வரக்கூடியது உத்தம சாவு. என்னுடைய உயிர் இத்தனை மணிக்கு தான் பிரியும், என்னுடைய உயிர் பிரியும், அந்திம காலம் நெருங்கி விட்டதை முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இது உத்தம சாவு, ஞானிகளும் துறவிகளும் சித்தர்களும் சொல்லக்கூடியது. ஆக மத்தியம சாவு என்பது 5 நிமிடமாவது துடியாக துடித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது மத்தியம சாவு சொல்லுவோம். ராத்திரி பார்த்த காலையில் ஆலையில் இருக்க அவர் இருந்தார், அந்த கோயிலை கட்டியிருப்பார், அந்த பள்ளிக்கூடத்தை கட்டியிருப்பார், அந்த சத்திரத்தை கட்டியிருப்பார் என்றுவாங்க. நல்லவன் செத்தா சொல்ற வார்த்தை. இதுல மனிதனுக்கு வரவே வரக்கூடாத சாவு அதர்ம சாவு என்பது மட்டும் மனிதனுக்கு வரவே வரக்கூடாதாம். அண்டசம் சராயுசம் உப்பிசம் விந்திசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி மனிதனுடைய உடம்புல மொத்தம் 4448 நரம்புகளோடு தான். இந்த 4448 நரம்பு கொடிய நோய்கள்லாம் பரவி படுத்த படிக்க பாயிலே கிடந்து வாயால வவுத்தால போய் கட்டின பொண்டாட்டியே நினைப்பானா, எப்படா சாவ எப்படா தாலி இருப்போம் இருப்பானா. அப்படிப்பட்ட சாவெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடாதுன்னா மனிதன் தான தவ அறநறியோட வாழணும். தான தவ அறநறினா என்னது? கோயிலுக்கு நான் வேலு குத்துறேன், பால் கூட எடுக்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், பூக்குழி இறங்குறதுலாம் கிடையாது. எவே ஒருத்தன் சாகு வரைக்கும் தாய் தகப்பன நடுவீட்டில் வச்சு சோறு போடுறோம்னா அதாங்க உலகத்துல பெரிய தர்மம் என்பதை உங்க இடத்துல கேட்டுக்கொண்டு அப்படியே பார்த்தோம்னா ஆவாச்சார் அப்படிங்க தர பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்த மண்ணை அலைகை பாடுங்க. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்த அலைகை பாடுங்க. தென்கோடி சென்ற தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்கள். புள்ளா புகழ் கொடுத்த உங்களே எங்கள் புல் போட்டவன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தண்ணீர் அவன் தவகின்றவன் ஒரு கொடியோடு மதுராமை ஆகின்றவன். குருவாயூர் தண்ணீர் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராமை ஆகின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
கோயம்புத்தூர்ல டி.எம். சௌந்தரராஜன், யாரு செய்யாமங்களோ ராமதாஸ், அப்படித்தானே சொன்னாரு. எங்க இந்த பாட்டுல ஐயா டி.எம். சௌந்தரராஜ் ஐயா ஒரு சங்கதி வச்சிருப்பாரு. சங்கதி பாருங்க நடைமுறைக்கே வரல, இருந்தாலும் இப்ப அந்த சங்கதியை நான் வைக்கிறேன். எங்க சரியா வாங்கி நீங்க வைக்கிறீங்க என்னன்னு பாப்போம். எங்க பாத்துவோம், ஆவியூரா செய்யாமங்களமான்ற இப்ப பாத்துவோம். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார், அந்த போராத போர் பிடிக்க தங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார், அன்று பாரத போர் பிடிக்க தங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார், அந்த போராத போர் பிடிக்க தங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழியாக்க தங்கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான். பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு பகவத்கீதை புகழ் கொடுத்த மூன்று பேரே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாரு கங்கை வள தோட்டங்களே, தங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே. அன்பர்களே, நண்பர்களே, கற்றது கைமன் அளவு கல்லாத உலகளவு என்பார்கள். அந்த வகையிலே இந்த சின்னஞ்சிறு கலைஞன் ஏதோ எனக்கு தெரிந்ததை பேசினேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பெரிய மனமில்லாமல் விடைபெறுகிறேன். அடியேன் ஆவியூர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே. ஓடும் நதியிலே ஒருத்தி மட்டும் கரையிலே.
கோவில் உள்ளம் வாடுமா பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா மோதுதம்மா தாளம் பார்த்து கொண்டே இருந்து ஆடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து ஆடுதம்மா பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா தாளம் பார்த்து கொண்டே இருந்து ஆடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து ஆடுதம்மா பொருதாயின் மக்களுக்கு ஒன்றே ரத்தம் உறவை கொள்வது நான் நீதியின் மொத்தம் பொருதாயின் மக்களுக்கு ஒன்றே ரத்தம் உறவை கொள்வது நான் நீதியின் மொத்தம் தாளிக்கும் தர்மத்துக்கும் பகைமையா தாளிக்கும் தருமத்துக்கும் பகைமையா கருணியே சத்தத்துக்கு அடிமையா பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா தாளம் பார்த்து கொண்டே இருந்து ஆடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து ஆடுதம்மா ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே கூட்டுக்குள்ளே குயிலிருந்து பாட்டு வரும் வெளியிலே வீட்டுக்குள்ளே குயிலிருந்து பாட்டு வரும் வெளியிலே உடலை மட்டும் இழந்த பெண்ணே குயிலிருந்து பயிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே உடலை விட்டு உயிர் விருந்து பறக்குதம்மா வெளியிலே உடலை விட்டு உயிர் விருந்து பறக்குதம்மா வெளியிலே தையாரே தையரம் தையா தையாரே மஞ்சளிடம் அவள் தேவி முகம் பெண்மணிடம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே மலரிடம் கண்டே திரு மாதவள் வடிவம் அடிக்கண்டே
மனம் கண்டேன் மாதவன் வடிவில் மலர்களிலே பல நிறம் கண்டேன் பத்திப்பிரிக்கு எந்த முருக பரவசத்தில் உள்ளே உயிர் முருக பத்தி பெருகதே ஊர் முருகே பரவதத்தில் உள்ளே முருகே எல்லாம் இரண்டு சிவபெருகே எந்த நந்தரிக்கே உந்தன் அருள் பெருக எல்லாம் பிறந்து சிவன் பெருகே சந்ததிக்கே மலர்களிலே பல நிறம் கண்டே மாதவன் வடிவில் மலர்களிலே பல மனம் கண்டே திருமாதவன் கருணை அது கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே வெளிமலை சாரல் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி, உள்ளை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே இந்த குறிஞ்சி இடமோ மிக அற்புதமான இடம். இடமே அழகா இருந்தால் இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எவ்வளவு அறிவாற்றலா எப்படி இருப்பாங்க. பொதுவாகவே நம்ம தென்னாடு எடுத்துக்கிட்ட எல்லா பகுதியிலுமே நல்ல பகுதி. ஆகினாலே ஆண்டு குருமுறை அருமையான திருவிழா அனைவருமே ஆண்டனுடைய அருளால் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சுபிச்சமாக நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இடத்தை பார்க்கிற பொழுது இடத்தை எப்படியெல்லாம் வணிப்போடு சொன்னால் இப்படி மச்சா அனுப்பா ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபவினும் அடுத்தவன் நடத்தை நினைப்பவர் தமர்க்கு ஆயுள் முழுவதும் சுபவினும் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி அடுத்தவனத்தை நினைப்பவர் தமர்க்கு ஆயுள் முழுவதும் சுபவினும் பள்ளு கொண்டிருந்து குரலை துறந்தார் அறிவுக்கு அது நாடு சுபவினும் வள்ளுவன் பிறந்து குரலை சொன்னார் அறிவித்து அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து சோதனை செய்தால் அன்புக்கு அதுதான் சுபதினும் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உனக்கு அதுதான் சுபதினும் பொன் துணித்து தியாகம் செய்தால் உலகிற்கு அதுதான் சுபதினும் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம் நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவது சுபதினம்
பொதுவாகவே 1000 கோடி பணம் இருந்தாலும் முதல்ல நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். உடம்புல நோய் இருந்தா எந்த பொருளையும் வாங்கி சாப்பிட முடியுமா? நோய் இல்லாத வாழ்க்கையே அது தனி வாழ்க்கை. ஆகினால இடத்தை பார்க்கும் பொழுது சில நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டி நாடு, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருந்தாலும் கூட நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? 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 இங்கு பெண்ணும் ஆணும் ஆளு வாழ்க்கை இனியது. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? இங்கு பெண்ணும் ஆணும் ஆளு வாழ்க்கை இனியது. நீரும் விளையாடவே மூன்று தமிழ் தோன்றுவிடும் எங்கள் நாடு. அந்த நாட்டுக்கு அந்த நாடு பெரியது. இங்கு பெண்ணும் ஆணும் ஆளு வாழ்க்கை இனியது. பாண்டிய நாட்டிலும் கொண்டை நாட்டிலும் நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? இங்கு பெண்ணும் ஆணும் ஆடு வாழ்க்கை இனியது. நாடு பரபரப்பில் பாய்ந்து பறக்குது. இங்கு கீழே நாடு தனிபடியை நடந்து பார்க்குது. கீழே நாடு தனிபடியை நடந்து பார்க்குது. ஞானம் அந்த நாட்டு போரை நாடுது. ஞானம் அந்த நாட்டு போரை நாடுது. ஞானம் உலகம் என்று அமைதி தேடுது. நான் பிறந்த நாட்டுக்கு அந்த நாடு பெரியது. பெரியது விளையாடுது மூன்று தமிழ் தோன்றுவிடும் எங்கள் நாடு. இடத்தை நினைக்கலாம், இருந்தாலும் கூட நன்றி நன்றி கலந்த வணக்கம். பொதுவாகவே என்னை உன் பேர் என்ன? என்னை பாராட்டி அன்பண்ணா அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு செய்த அன்பண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி. இருந்தாலும் இடத்தை நினைக்கலாம், இருந்தாலும் என்ன சத்தம்? அருமையான ஆளோடும் சோ என்று அற்புதமான ஓசையில் வகைக்கின்றது. செவடையார், வேரியார், மகதையார், செங்கோட்டல் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் எப்படி ஆகணும்? அழகுன்னா அழகு புரியுங்க. இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கிற பொழுது பொதுவா இந்த நாடகத்தை முழுமையாக வீடியோ எடுக்கின்ற எனது அருமை தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி தம்பி அவர்களுக்கும், மாயகுளம் அன்பு அண்ணன் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் இருவருக்கும் என் சார்பாக இந்த கடுகு சந்தை சத்திரம் கிராமத்தில் வரக்கூடிய அவருடைய சார்பாக நன்றியை சொல்லி, தம்பி தங்கப்பாண்டி மாதவண்ண இதுல அறிஞ்சும் அறியாமல் இல்லை என்று தவறு நடக்கலாம். இது பூரா அடிக்கடி என்ன வீடியோ வந்துட்டாலே சொல்றது சொல்லக்கூடிய கடமை இது. சரியா? இது தவறா அதை நீக்கிட்டு நல்ல செய்தியை போடுங்க. உங்களால எங்களுக்கு புண்ணியம் ஆட்டேன், எங்களால உங்களுக்கு புண்ணியம் ஏற்பட்டேன். ஆகினால இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது எப்படி அனுப்பா? ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே சாக்கிறா, அவட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே சாக்கிறா, சிரிக்கிறா. ஆடையே
வாங்குறான். ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ணே தாங்கிறான். இவன் உதட்ட கருத்து கிடைக்கிறான். சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறான். கையை தொட்டு வாங்குறான். கைவிரல் பட்டதிலே பால் சொம்பு புழுங்குது. கைவிரல் பட்டதிலே பால் சொம்பு புழுங்குது. கையை இழுத்துக்கிட்டு பாலோட ஒதுங்குது. ஒன்று போல எண்ணி எண்ணி என்கிட்ட வயங்குது. என்கிட்ட வயங்குதான். விளங்குது. இங்கே உண்மை என்ன விளங்குது. ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ணே தாக்கிறான். அவன் உதட்டு கடிச்சுக்கிட்டு நிறுவான். சிரிக்கிறா 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 சிரிக்கிறா. பள்ளிமலை மான் கொட்டி எங்கே போறேன்? அதிருக்கிறேன் பார்க்க போறேன். பள்ளிமலை மான் கொட்டி எங்கே பள்ளிமலை மாங்குட்டி வந்திருக்கிறேன் பார்க்க போறேன். புள்ளிமலை தேடிட்டு இங்கே போறேன்.
ஆகவே பெண்களை பார்க்கிற பொழுது நன்றி நன்றி டேய் அடே இங்க வர இந்த மேல மாட்டு அக்கிரமம் எடுத்த மாதிரி எங்க வரேன் திருப்பி போறேன் அவன் நல்ல வாய்க்காய் வாங்கி போட்டு நோண்டியா நோண்ட ஒண்ணு யாரே அவனை வந்து என்ன பாட்டு வேண என்ன இவன் பண்ற வேலைப்பா என்ன பாட்டு வேண இன்னும் இப்படி வா முன்னாடி ஒண்ணு கேட்கல இங்க வா நாடே முடிச்ச உடனே காலை கொண்டு வீட்டு போக போன உடனே பொண்டாட்டி குழம்பு வச்சு வைக்கடா அவளுக்கு நீ மொட்டை கட்ட பையா குடி சீக்கிரம் புண்ணு அமையே கல்யாணம் பண்ணி ஒழுங்கா நடந்துக்க குடும்பத்தை பார்த்துக்க. ஆமா சும்மா தண்ணி பண்ணி போட்டேன் கிடைச்சுன்னு வச்சுக்க கோமாளி பள்ளி பூரா செலவு பண்றீங்க தவற பெறும்டா. ஒரு சில ஆளு தவறு தம்பி நேற்று நிறுத்திட்டீங்க நீங்க நிறுத்திட்டீங்க. ஆகினால இப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது பெண்மகளை இரண்டு தேகம் போல் கூந்தலும் மூன்றாம் படை சதை போல் இவள் இட்டியும் முள்ளி போன்ற விற்கள் பள்ளி போன்ற காதுகள் கம்பு போன்ற கழுத்து கோவை பழம் போல் இப்படி இதழ்கள் உடுக்கை போன்ற இடைனா மரபோடு நான் கடைக்கு நோக்கி பாட அந்த ஊருக்கு சண்டை போடவா எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊரே பட முடியும். ஒரு கோட்டு ரெண்டு கட்டிங்கனால இப்ப நாடகத்துக்கு போய் வரல. சரி ஆக மர உடுக்கு செம்புடுக்குன்னா தம்பி பரணி மர உடுக்க கல்ல அழுத்தி நல்ல தட்டு இப்படி உடுக்குதான் பூரியா போச்சு. பொதுவா ஆயுதம் குறும்பியா இருந்தாத்தான் எதிரி தக முடியும். அதான் உண்மை. தம்பி தக பாட்டி பாருங்க இந்த பழைய வீடியை தூக்கி போட்டுட்டு புதுசா வாங்கியிருக்காங்க அந்த அண்ணனும் அவர் அப்படித்தான். ஆக மொத்தம் புதுமையா இருந்தாத்தான் அதுக்கு மதிப்பு உண்டு. இதை தூக்கி போட்டா சத்தியமான என்ன ஓசிதாரா ஓசிதான் சித்தி ஓசி. ரெண்டாவது அருமையான பக்க மேளங்கள் சங்க ஓசியா கிடைக்குது. ராமதாஸ் வந்துட்டாலே பொதுவாக நாங்க இன்னைக்கு போற நாடகம் வேற ஊர் போற நாடகம். ஆமா அவன் அவனும் முட்டுக்கிட்ட போயிருந்தான். ஆக இன்று இங்க வந்திருக்க அப்படின்னா இது ஒரு பெரிய புண்ணியம் தான். கொஞ்சம் ராமதாஸ் தம்பி பரணி ஐயா வெற்றிவேலு தம்பி செந்தில்குமார் பொதுவாகவே பூரமன் போல் நல்ல மாடு. அப்புறம் மாதிரி நீங்க ஒரு நீங்கெல்லாம் சரியா இருந்தா தான் எல்லாம் சரியா இருக்கு தம்பி. ஆகினால இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது எப்படி அனுப்பா கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவனையா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளைகள் அம்மா பூவோடு வருவி பூவோடு வருவி சிங்கார தங்க வளைகள் கொஞ்சி வளையல் வளையல் முத்து முத்தான வளையலுங்க கொஞ்சி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளைகள் மகரத்தினத்தின் கையோடு வருவளையில் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளைகள் பூவோடு வருவே பொட்டோடு வருவே சிங்கார தங்க வளைகள். கொண்டாட்டி பொறுத்தே ரெண்டாக இருந்தால் மூணாக
கண்ணியர்கள் கொஞ்சி வர கையோடு வருவலைகள் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளைகள் பூவோடு வருவே பொட்டோடு வருவே சிங்கார தங்க வளைகள் வளையல் செங்கு வளையல் முத்தான வளையல் வங்கி வளைகள் தங்க வளைகள் முத்தான வளைகளுக்கு. நன்றி நன்றி நன்றி. பொதுவாகவே பழமை என்று மாறாது. என்னண்ணே எத்தனை பாட்டு டி.எம். சவுந்தரராஜன் ஐயா, சீர்காழி கோவிந்தராஜன், பழைய ஆட்கள் பழமையான பாட்டு, ஒவ்வொரு பாட்டு முத்து முத்தா பாட்டு. அந்த வகையில் பழைய பாட்டை பூரா நல்லா பாடக்கூடிய ஆளு எங்க மச்சான் ராமதாஸ் தான் நல்லா பாடுவார், நல்லா பாடுவாரு. ஒவ்வொரு பெட்டிக்காரங்களும் நல்லா பாடுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் திறமை உண்டு. அவரு ஏதோ அவரு அதே பாடுறாரு கூறி எடுத்துக்கிறது உண்மை. என்ன எப்படிக்கார? ஆமா. ஆகையினால இடமும் பொருள் எவரை போல ஐயா யாரியா? ஐயா என்ன கிளட்டு போயலா? என்ன 5000 நொய்யாயிரம்? ஐயா என்பது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையா? அது அப்படி சொல்றீங்களா? சரி சரி சரி. இப்ப என்ன மாவட்டம் இது? ராமநாதபுரம் மாவட்டம். ஆமா. அந்த மாவட்டத்துல போய் இந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி, ஒரு மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பார்க்க போறாங்க. சரி, ஒரு மனு எழுதுறாங்க. எப்படி எழுதுவாங்க? மரியாதைக்குரிய ஐயா. தவறாது? தவறு. ஐயா என்பது ஒரு உயர்வான வார்த்தைங்க. சரிங்க சரிங்க. இப்ப நீங்க போது வர நீர அது என்ன போகுது? அதான் போகுது. அதான் எது? என்னது பாத்தியா? திறந்து வேணா காட்டியா பாக்குறேன். யோ உடந்து காட்டவா? அப்படியே அழகானமா, அன்பானது, பண்பானது மானு இப்பதான் உள்ள போயிடுச்சு. எதுக்குள்ள? இதுக்குள்ளதான் போதும். நீங்க ஓய் மான புடிச்சு விட்டாலும் அப்படி புழு புழுன்னு முடிச்சிடுவியா? இவாரியா தகுதி உள்ள வந்தா எந்த ஒரு மனிதனும் நல்ல ஒரு பதவிக்கு போக முடியும் சொன்னாங்க. என்னப்பு வசரம்னா நல்லாத்தான் இருக்கு. என்ன வேணும்? ஆனா பிடிக்குமா? என்ன அரட்சி என்னையா? ஏய் என்ன மிரட்சி என்னையா? தூக்கி எரிஞ்சு விடுவேன் தெரியுமில? என்ன என்ன மாதிரி எத்தனை நாள் பார்த்தவன் ஆளு குட்டையா இருக்கானே, அவனை மிரட்டி எப்படியாவது மான புடிச்சு விடலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறியா? சொல்லுவாப்பா. மான உள்ள இருக்காங்க. ஆமா. வல்ல வந்திருக்கு. வல்ல பாருங்க. வல்ல மானை கண்ணால பார்த்தது நான் தான். நான் கண்ணால நான் பாக்கலையே. ஏன் பார்க்கலாம்? வந்தா தானே பாக்குறதுக்கு. தேவையில்லை. இங்க தேவை. இங்க பாருங்க, இடத்துக்கு காவலாளி நான் சொல்றேன். மானு வல்ல. இங்க பாருங்க. என்ன மானு உள்ள போனது எல்லாரும் பார்த்தா கேளு. எல்லாம் நான் பாக்கல. ஏன் பாக்குறா? ஏமா வந்தா தானே பாக்குறதுக்கு. கேளு ஐயா. நீ அன்பா சொல்றியா, பக்குவமா சொல்றேன், பண்பா சொல்றேன். மானு இல்ல. இவரு நீ புரியாத ஆளு. அப்ப ஐயா மானு உள்ள போச்சா இல்லையா? போச்சுல? ஐயா நான் சொல்றியா? அங்க நீ இருக்கிற நான் சொல்றியா? மானு வரலையா? மானு வரல. எதை வச்சு சொல்ற? எதை வச்சு நீங்க சொல்லி வந்துச்சுன்னு? மானை கண்ணால பார்த்தது நான் தான். கண்ணால நான் பாக்கலையா? காலையில வந்துட்டு உயிரை இருக்கிற ஏன் வம்பு பண்றேன்? சொல்லியா? இங்க பாரு, நான் சொல்லி பாப்பேன். அதுக்கு மேல கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் ரெண்டு காலை ரெண்டு புடிச்சு அப்படியே கருத எடுத்த மாதிரி அடிச்சு போய் அப்புறம் ஓட்டுக்கிட்ட அப்புறம் எரிச்சல காப்பிக்கிட்ட. சில ஆளு ஊர்ல நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுமா. சரி, ரெண்டு கண்ணனை சேர்ந்து ரெண்டு அற விடு, அவன் பாடு ஓடி வருவேன். அது மாதிரி சரி எங்களை சட்டம் போட்டு வச்சுக்குமே, ஒரே அறதான் கொண்டு போய் மரட்டார் ஆத்துல விட்டு இந்த காலை ரெண்டையும் அப்படியே காலையும் தலையும் புடிச்சு அப்படியே தெரியுமில்ல? பாடி தம்பி அவன தகப்பட சொன்னா ஒரு திருப்பி பாத்துக்க. அவன சொல்ல போறப்ப எங்க தம்பிட்ட நீங்க வேணா சொல்லுங்க. விடுங்க. பேரு என் பேரு கட்டுமியா? இரியா முதல்ல மானு உள்ள போய் தெரியும். மானு எங்க பாத்தீங்க முதல்ல? அதாப்பா. என்ன தெரியுதா மலை? ஆமா மலை இதுல தெரியுது. ராமநாட்டுல மலை தெரியுதாங்க. என்ன மலையில இருக்கிற? என்னையா வெள்ளிமலை பாருங்க. 5:30 மணிக்கு வந்து அடிக்கிறவாரு பிராடு வாயில வந்ததம் பூரா வசனம்னு ஒண்ணுக்கு இருக்கு. போச்சு மான் இல்ல சொல்றியா? இல்ல. மலை இல்ல சொல்றியா? இல்ல. இல்லையா? உண்மையாவா? இல்ல. அங்க பல்பு தாயா இருக்கு, வீடு இருக்கியா, கட்டடம் இருக்கியா? நீ ஒரு பக்தியான ஆளு. நீ யார் யார் தாய் முடுவாங்க? முருகனத்தை அதே கும்பிடுவ. அடிக்கடி பொய்ய போவ. திருச்செந்தூருக்கு. இதான உண்மை. முருகனை மலை நடத்திக்கிட்டு பாரியா மலைய இல்லையா? மழை இருக்கா இல்லையா? சேருதாயா கிடக்குது. மழை தெரியல? தெரியலையா? உனக்கு தெரியலையா? தெரியலையா? அங்க எங்க என்னையா கிடக்கு? நீ முருகன் என்ன 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 வாங்க வாங்க வாடே வாடா தைப்பா என்ன மிரட்சி? மழை இல்லன்றா? மழை இல்லையா? சத்தியமா இல்லையா? சத்தியமா இல்லையா? முருகன் சத்தியமா இல்லையா? முருகன் வணங்குற ஆளு
நீனும் முருகன் வாங்குறாங்க. அம்மா முருகனுக்கிட்ட வந்திருக்கிறேன். மன தெரியல. மாமியால எவன் வச்சிருக்கானா உனக்கு கண்ணு தெரியாதா? நல்லா தெரியுது மாப்பிள்ள. நல்லா பாருங்களேன். அந்த ஆமா ஐயா 4 மலை இருக்கியா? ஆமா சொருண்டு அடிலாம் ஓடுது பாரு. அட இங்க வெற்றி மாமா அந்த மலையில ஓர எறும்புக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்துறாங்க. ஆமையா ஏண்டா? அப்படியே இருக்கு. எறும்புக்கு எங்கடா மண்டை உடையும்? உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எதை வச்சு புரியா 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 எதை வச்சு மழை இல்லண்டா உண்மை சொல்லு. மாமியார் வச்சுக்க 2 பேரும் நீ எப்ப படம் தெரியுமா எனக்கு? நீ உலக கவனிப்பு தெரியும் எனக்கு. சரியா சரியா சரி. மறுமொழியிலே அழகான கூட்டம். சரி மான் கூட்டம். ஆனா ஒரு மான் போட்டு ரொம்ப அழகா ரச்சனமா ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியா? மான் அருகே செல்ல சரி மான் என்னைய பாக்க. ஓஹோ 2 பேரும் பாக்குற வேளையில அப்படியா? ஐய மான் உள்ள ஓடி. சரியா உள்ள போன மானா ஆண் மானா பெண் மானா? இப்படி கேளியா? சரி அழகான பெட்டை மான். பெட்டை மானி எதை வச்சியா சொன்ன? மானுக்கு அடையாளத்தை சொல்லியா பாப்பா. இங்க பாருங்க ஆண் மான் கிடையாதுங்க. ஆண் மானுக்கு என்ன இருக்கு? கொம்பு இருக்கு. கொம்பு இருக்கு பம்பு இருக்கு எல்லாமே இருக்கும். கொம்ப பாரு பம்பைய பாக்க நீ இருக்கிறத சொல்றேன். பம்ப பார்த்தா வாய் போச்சு. இருக்கு இருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆண்மான கொம்பு எப்படி இருக்கு? நல்லா அப்படி நீளமா அப்படி கிளையா பிரிஞ்சு இருக்கும். ஆண்மான குத்துனா உடம்ப கிழிச்சிடும். குத்துனா கிழிச்சு போடும். ஆமா. ஆனா இந்த மானு என்ன குத்து அப்படியே மெதுக்கு மெதுக்குன்னு மிதுக்கும்ல மாதிரி இருக்குமியா? அப்படியா? ஆமா. எவ்வளவு நீளம் இருக்கும் கொம்பு? இந்த வாருங்க அப்படிச்சா கொம்பு கூட இல்லதானே? எது இந்த உள்ள போன மானுக்கு? உள்ள போன மானுக்கு இந்த உள்ள ஓடி போய் இங்க இருக்கிற மானுக்கு இங்க கிடக்குற மானுக்கு இப்படிதான். எப்படி இந்த கொம்பை அடியில பிடிக்கலாமா நுனியில பிடிக்கலாமா? அடியில பிடிக்காதியா? முனியில பிடிக்கணும். முனியில பிடிக்கிறது சரியா போட்டு நசுக்கலாமான்னு கேக்குறேன். இதுல உனக்கு தேவையா? கேக்குறேன். என்னையா பிடிக்கிற அந்த பிடிக்க வேண்டிய அப்படி அப்படியா? என்ன வேண்டி? சரி சரி இருக்கட்டும். சரி புள்ளி இருக்கா புள்ளி இல்லையா? உலகத்துல எங்கேயுமே புள்ளி இருந்தா தானே சிறப்பு. சரி உங்க பேரு? நான் தான் வெள்ளிமலை கந்தன். அப்பா பேரு? பொன்னமுலா. அம்மா வேறு? புன்னழகி. இந்த உலகத்திலே பெரிய பெருகுண்ட ஒரு பணக்காரன் அவரவள் தான்டா. பெரிய பணக்காரர் இங்க எதுக்கு அப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இங்க வந்தீங்க? காணாத்தத்துக்கு நாடகத்துக்கு. நாடகத்துக்கா? இது எல்லாம் மக்கள் சேவைடா. எது பூராமே நான் எந்த ஊருக்கு காசு வாங்குறது இல்லையா? அப்பா அப்பா அதான் ராக்கெட்டு கேள்றா. எந்த ஊரு போனாலும் காசு வாங்குறது இல்லையா? இப்ப வாங்கி சொருவினாரு என்னது? காசு கொடுத்தியா? சொல்லுங்க. நீ காசை கொடுத்தா? நீங்க வேடுவரா? நீங்க வேடுவர் நான் சொல்லி என்னத்த கண்டா? அம்பு கையில இருக்குல்ல? என்ன கேட்டா? அவன் என்ன கேட்டா? அம்பு இருக்குல்லையா? வில்லங்கயா? வில்லு தேவையில்ல. மான அடிச்சு கொள்றாங்க வில்லு தேவை. ஆரகுடியில கறி முட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்க என்ன வரைக்கும். சரி முயலை கட்டி தொங்க போட்டு தலைகால எனக்கு போன் அடிப்போ கறி எடுத்து வரட்டி திங்கிறதுக்கு உப்பு ஹோட்டல் ஓட்டு. இப்ப நான் வேடுவர்டா நான் எப்படி வேடுவர் நம்புறது? ஆமா நீ செம்மை மயன். இது என்ன இடுப்புல பெல்ட் என்னையா? மாத்தி ஆவார் மாதிரி முடியாயோ? இங்க பாருங்க மானுக்கு சரி புள்ளி இருக்கு. புள்ளி இருக்கட்டும்யா. உங்க பேர் என்னமோ சொன்னீங்கல்ல வேடுவர்? வெள்ளிமலை கந்தன். வெள்ளிமலை கந்தன். அப்பா பேரு? அதான் கொஞ்ச நாள் பொண்ணு. அம்மா பேரு? புன்னழகி. என்ன தெரியும்? அண்ணன் ஒருத்தர் இருக்கான். யாரு? தொந்தி வேட தம்பி புலி வேட. தெரியுமியா? என்ன வேணும்? குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை நிறைய இருக்கு. சரியா பார்க்க முடியாது. நான் யாரும் தெரியுதா? என்ன அகத்தில் அழகு முகத்துல தெரியும். நீ குறிய சரியா பார்க்க முடியாது. நான் உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். அம்மா பேரு? எங்க அம்மா நங்கை மோகினி. அப்பா வேற என்ன? நம்பி. நீந்தாயா? ஆமையா. என்ன மச்சான் மலையேறி போனாலும் மாமி மச்சனே உதவி வேணும். தெரியலடா தெரியுதியா? சின்ன வயசுல 2 பேரு அம்மாயில குளிப்பான். மொட்டை குண்டியோட குளிப்பான். ஏன்னா எத்தனை பணமரம் ஏறி இருக்கு 2 பேரும். அம்மா என்னை குனிய வச்சு அப்படி ஏறிங்க பிள்ளைன்னு. அட 8 ஏற. ஆமா அப்ப நல்லா ஏறு. இப்ப ஏற தெரியலையா? அட அது சின்ன அனுபவி வேகமா இருக்கலாம் இல்லையா? ஆமா ஒரு நாளைக்கு ராமராஜ் மாமாவை ஏற சொல்லணும். ஒரு பாம்புடா. அவரை போய் முடியாதா? போயிட்டு நோயா நோய் வீராப்பு குறையில பாருங்க. மாடு இளைச்சாலும் இன்னும் குறையும் தானே பரவாயில்ல. ஏச்செல்லாம் சுத்தா சத்தம் கிடைச்சேன். அது அந்த பிள்ளை குட்டியா ஒண்ணு கடிக்குதுங்க. ஐயப்பா அதல்ல ஆடோடும் சோன்னு 2 பெண்கள். அப்படி சொல்லியா? ஒண்ணு உங்க பொண்டாட்டி இன்னொன்னு ஏன் பொண்டாட்டி. நீங்க துரத்தி வர போங்க பாக்கலாம்.
ஒண்ணு ஆமா ஏன் தங்கச்சி ஆ. இன்னொன்னு அந்த உங்க தங்கச்சி இருக்குல்ல அது வவ்வா குஞ்சு மாதிரி அது சுத்தம் இல்ல அதுக்கு பக்கத்துல ஏன் தங்கச்சி அதுதான் இன்னைக்கு உருப்படி அதல்ல காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னா உன் குஞ்ச பத்திரமா வச்சுக்கயா நீங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க போத பாக்கணும் பிள்ளையா பாக்குறேன் மாணவர் கண்ணே நீங்களே யார் அத்தான்? இவர்தான் மண்டைக்கறி தெரிய வந்திருக்கிறவரா? எதுலப்பா எதுல விட்டாரு? வாயில்தான் விட்டாரு. யாக்கா நினைச்சில வேடரே மாத யாக்கூட திரி வந்து தேடரி அண்ணே யாக்கா நினைச்சில வேடரே மாத யாக்கூட திரி வந்து தேடரி நீ கண்டமானுக்கு காலும் பத்தையுண்டா நீ கண்டமானுக்கு காலும் பத்தையுண்டா நேருக்கு நேரக நேர்முள்ளி கூறமுண்டா ஐயா மச்சா மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னா ஹை சலக்கா ஹை ஹை சலக்கா ஹை அழகு பதுமையா அழகா யாரு மாமா இவர்தான் மண்டைக்கறி தெரிய வந்திருக்காரா? ஆமா சொல்லு அஞ்சலையா அண்ணனுடைய பையனம் ஆமா இதுதான் இது சப்பட்டை சப்பட்டையா பூங்கோத. பார்த்தே மின்மகளை குமரவழியா அம்மா அழைப்பாமா? ஏண்டா உனக்கு தான் மண்டைக்கறி இது வேணுமே? எதையோ நினைச்சேன் எதையும் நினைச்சேனா ஆம்பளையா மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி வேறதுக்கு இருக்கு வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா கேட்டேனாங்க மனிதரு படவைக்கு இல்லாத அழகு என்னாட்டம் நடி போட்டு வருவார் மனிதரு படவைக்கு இல்லாத அழகா தேனாது என்னாட்டம் நடி போட்டு வருவார் புரியாதுண்ணா தெரியாதுண்ணா புரியாதுண்ணா இப்போ தெரியாதுண்ணா வயசில்லையோ நேற்று ரசியம் செய்யட்டுமா வாங்கோண்ணா நீங்க வாங்கோண்ணா வாங்கோண்ணா மண்டக்காய் வாங்கோண்ணா தேனா இங்கே அப்பா தேனா இங்கே அல்லாத ஆசைக்கு ஏறி அழைத்து அல்லாத்தோ இருக்காளே அவளுக்கு என்ன தொடர்ச்சல் அல்லாத ஆசைக்கு ஏறி அழைத்து அல்லாத்தோ இருக்கேனே எனக்கு என்ன வீராயிருக்கு எனக்கு வீராயிருக்கு அழகிலையோ நேற்று ஆடி காட்டுமா பாப்பா வாங்கோண்ணா நீங்க வாங்கோண்ணா ஆச்சே வாங்கோண்ணா நீங்க வாங்கோண்ணா தஞ்சாவூர் கதம்பத்தை முழமோட்டு வாங்கி தலை மேல வச்சுண்டு நின்று ஏங்கி தஞ்சாவூர் கதம்பத்தை முழமோட்டு வாங்கி மன்னரை போட்டு ஏங்க
தூங்கிடுச்சு ஆண்டல பார்த்தா தொலைச்சுல போறியா நல்ல வேற 2 பேருமே தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கிட்டாங்க எடுக்க வேண்டியது எடுத்துக்கிட்டு இருக்கேன் கட் பண்ணிடுவாங்க. சரி இருக்கட்டும். அண்ணா அண்ணே இத்தனை புஞ்ச அடங்க செல்லகுட்டி அம்மு அம்மா மறிக்கிறது வாடா செல்லகுட்டி செல்லகுட்டி இவரை நம்ம இனத்தவர் எவ்வளவு நேரம் அண்ணன் கத்துனே என்ன பேசிட்டு உனக்கு இருக்க? என்ன பிரச்சனைக்கு உனக்கு என்ன தெரியுமா என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணன் உன்னை கூப்பிட்டா நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க என்ன நடக்குது உனக்கு? என்ன நடக்கு? நான் கூப்பிடல, நீ இங்க பதில் பேசணும் இல்லையா? அப்படியெல்லாம் நீ கூப்பிட்டு சொல்ல முடியாது. ஐயா, இல்லடா, நான் சொல்றதை புரிஞ்சுக்க. செல்லக்குட்டி, நான் சொல்றதை கேளு. நல்லா இருக்கிறத நான் போவ அப்படியே தங்குன்னு சொல்றதை கேட்டா நடைய தெரியலடா அப்பா. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இல்லையே மாமா. உனக்கு இந்த ஜென்மத்துல வராதுடி. தங்கச்சி அதோ தெரியல வெள்ளிமலை இந்த மானை துரத்தி வந்த மானு திரு ஓடியாந்து நம்ம இதுக்குள்ள புகுந்து ஓடிடுச்சான். என்கிட்ட சொன்னாரு, நான் இங்கடா உன்னைக்கிட்ட தான் சொல்றேன். செல்லக்குட்டி அம்மா நீலாம் ஒரு அண்ணனா? எவ்வளவு நேரம் அண்ணன் அண்ணன் கத்துனே, தங்கச்சி கூப்பிட்டா திரும்பி பார்க்காம யாருன்னே தெரியாதவரோட பேசிக்கிட்டு இருக்க. ரகசியமா சொல்லி மானு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அப்ப அனுப்பி விடும் தானே மாநிலன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு அப்ப எதுக்கு என்னைய கூப்பிட்ட? அவர் இங்கதான் நிக்கிறாருன்னு பிடிக்காம விட மாட்டாரா? மானு இல்லன்னு சொல்லவும் தானே இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நீ பாத்தியா? இல்ல அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். மானு இல்லன்னு அனுப்பி விடுனே நீ சொல்லிட்டா. அவரு துரத்தி வந்தது திரு ஓடியாந்து இதுக்குள்ள புகுந்து வாருங்கள் வருவரே. நிமிர்ந்து நெஞ்சும் நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும், பொறுமையில் பெருமையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே. விளையாடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனை சொல்லெடுத்து விளையாடும் முத்தம குணத்தவரை வருக. தாங்கள் யார்? அந்த காரணம் என்ன? எங்களால் ஆக வேண்டிய காரியம் என்னவென்று எடுத்துரைத்தால் முடிந்த அளவில் உதவி செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறோமே. தாங்கள் வந்த விவரத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னடா சொல்றாரு? என்ன சொல்றாரு அவரு? என்ன என்னடா உங்க வேலை வாரியா உங்களுக்கு ஆமா அப்புறம் எங்களுக்கு வேலை இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த வேலை அதிகமா பேசிக்கிட்டாதையா ஊரை மது சொல்லிட்டு போடா. யாரு ஊர் மக்கள் சொல்றா? அது எங்களுக்கு சொல்லுங்க. யாரே பாரியா சொல்லியா? பே முட்டா சேர கிடைக்குமா? சொல்லுங்க அம்மா. என்ன சொல்லுங்க? நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு. அப்படி இல்ல என்ன பொம்பளை அப்படியே சொல்றது? எல்லாரையும் அடுத்த வருஷம் நாடா வச்சா எங்க இப்ப வயிற்ற சொரியாத எறும்பு மாடு 4 மாசம் 4 மாசமா? யாருக்கு? உனக்கு தான். ராமநாத்துக்கு மாசமா இருப்ப என்னைய சொல்லுங்க. சொல்லி வெளியே சொல்லாங்க. என்னதுடா? இல்ல இப்ப மாசமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொம்பளை உள்ளே ஒரு நாடகம் பாக்குது. ஒழுங்கா பேசு. ஒரு பெரிய மோடி பேரு என்ன? என்னதுல வர மான இல்ல உன் வாய்க்கு உன்னத்தை கூட பிடிக்க முடியாது. ஹலோ ஹலோ வேடுவர் வந்து ஆடணுமா 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 ஆடணுமா? ஐயா 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 வேடுவர 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 நீங்க ஆடணுமா வந்து ஒழுங்கா முடியாது ஆடிடுவீங்க. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. மறுமொழியிலே அழகானது, அன்பானது. இந்த மாவுடி பெருமை என்ன அப்படின்றத என்ன வெள்ளம் கொள்ளை கொண்ட மானமா, என்ன வெள்ளம் கொள்ளை கொண்ட மானமா என்று எல்லா புது வசந்தம் என்ன வெள்ளம் கொள்ளை கொண்ட மானமா. பின்னலை போலவே போட்டு வீரனான் வேவிலியால் வெற்றி கொண்டது. நான் எந்த மாறி மட்டும் என்று பெரியாமலே, நான் இந்த மாறி வெற்றி என்று பெரியாமலே, நான் எந்த மாறி மட்டும் என்று பெரியாமலே ஆனந்தமாய் வாழ என்ன மெல்லா பிள்ளை உள்ள மானம்மா. கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ இங்கு வந்தா. நேற்று கனவாக ஆனந்த இன்பம் இன்று நினைவாக இங்கு வந்தா.
வேண்டும். வாழ்வினில் வெற்றி கண்ட நான் அல்லவா, வாழ்வினில் வெற்றி கண்ட நான் அல்லவா. ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூட்டூடா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. நல்ல நிலாவிலே எல்லாமும் செய்திடும் பள்ளிப்புள் பொற்பகலில் தோடுவே. உள்ளாத வாழ்வுதன்னை ஒன்று கூடி சேரலாம், உள்ளாத வாழ்வுதனை ஒன்று கூடி சேரலாம். என் உள்ளும் துளியாடியே என்ன வெள்ளா பிள்ளை கொண்டு மானமா மானமா மானமா. இந்த மானை பிடிப்பதற்கு தலைவி என்ன காரணத்தாலே நீ கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மானை. அடடா, அனுமதி கொடுத்தா மானை பிடித்து விடலாம். மானை பார்த்தது எங்கே? மானை பட்டது வெள்ளிமலைக்கும் இந்த வேலிமலை சாரலுக்கும் கூட ஒரு மான் தானா? பெரிய கூட்டம். சரி, அதுல ஒரு மாடு மட்டும் அழகா இருந்துச்சு. பிடிக்கிறமே கையில அம்பு வச்சிருக்கீங்களே, உடனே அடிச்சு பிடிச்சிருக்க வந்தானே, ஏன் இவ்வளவு தூரம்? பிடிக்கலாம் பிடிக்கலாம். மானை பிடிப்பதற்கும் எத்தனை வழிமுறை உண்டு. கணவட்டு பிடிக்கலாம், சில வச்சு பிடிக்கலாம், வெள வச்சு பிடிக்கலாம், மானை காட்டி மானை மயக்கி பிடிக்கலாம், ஈட்டி எரிதல் வெட்டல் குத்தல் அப்படின்னு ஏகப்பட்ட வழிமுறையில பிடிக்கலாம். இத்தனை வழிமுறை இருந்தாலும் கூட மான் மீது கிடப்பட்டால் அழகான மேனி புண்ணா பெருமே. எப்படியோ மான் கருத்தா சரிதானே. மானை அடிச்சு கொள்றாந்த வில்லு கொண்டு போனா இல்லையா? அப்படி எதுக்கு கையில் அம்பு? இந்த சாமை எப்பவுமே கையில தான் இருக்கேன். அந்த சாமை என்ன எதுக்கு பயன்படுத்த தெரியணும் வச்சிருக்கேன். பயன்படுத்தாத ஆயுதம் எதுக்கு? பயன்படுத்த தெரியாமல்ல. அப்புறம் இது வந்து என்ன இடம் பொருள் ஏவலை போல. சரி, எந்த இடத்துல இந்த ஆயுதத்தை காட்டணும் கணக்கு இருக்கு. எங்க காட்டலாமா? ஓஹோ, இப்படி ஆயிரம் காரம் உண்டு. இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்கலாம். ஆனா பேராசை பெருநஷ்டம்னா ஒருவனுக்கு மண்ணாசை இருக்கலாம், ஒருவனுக்கு பெண்ணாசை இருக்கலாம், ஒருவனுக்கு பொன்னாசை இருக்கலாம். ஆனாலும் கூட ஒவ்வொரு மனிதனும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் இந்நிலை வந்தாலும் தன் நிலை மாறாமல் சரியா யார் இருக்கானோ அந்த மனிதன் தான் வாழ்க்கையை வீர முடியும். என்ன போ களவு செய்யலாமா? தவறு தானே. கொலை பண்ணலாமா? தவறு தானே. இது எல்லாம் பாவகாரியங்கள். பஞ்சமா பாதகத்தை செஞ்சா நல்லா இருக்குமா? நீ என்ன செய்யறியோ அதுதான் உன் பிள்ளைக்கு. ஆகினாலே இந்த இடத்துல தலைவி அப்படின்னா ஒரு பொறுப்பு. இந்த இடத்துக்கு பொறுப்பான ஆளுன்றனாலதான் உங்க அண்ணனை போய் சொல்லிட்டு உங்களுடைய நான் தனிமையில நான் கேட்கிறேன். சொல்லுங்க தனிமையில ஏன் கேட்கிறேன்? அதற்கு தகுந்த மரியாதையோடு நீங்க சொன்னீங்கன்னா இப்படியே பிடிச்சுக்கிட்டு இப்படியே நான் ஊர் படம் இருக்கேன் கலையில. சொல்லுங்க அருமையான பேச்சு. இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது, இல்லாமல் வலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கூட நடக்கும். இல்லாமல் பிறக்கும். வதந்தி என்பது இல்லாம பிறகுமா, அல்லாம குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. குளத்துல தண்ணி இருந்தாலும் நம்ம அல்லாமல் இருந்தாலும் சூரிய பகவான் பார்வைப்பட்டால் குறைந்து கொண்டே போகும். கில்லாமல் வலிக்காது அப்படின்னாங்க. ஒருவனை அடிச்சோ இல்ல கிள்ளியோ துன்புறுத்தியோ அவனை அழுக வைக்கணும் அவசியம் இல்லை. தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னாங்க. மனதளவுல காயப்படுத்தினா கூட அவனுக்கு கில்லாம வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நேரத்துல தலைவி என்றதுனால இந்த இடத்துல உங்கள்ட்ட கேட்டு வந்திருக்கேன். நீங்க சரியான பதில் சொன்னா மானை இப்படியே பிடிச்சிட்டு ஊருக்கு போலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஆனா சரியான இடத்துல கேட்டு வந்திருக்கீங்க. ஆனா தவறான பொருளை கேட்டு வந்திருக்கீங்க. இந்த இடத்துல மானை இருந்தா வாருங்கள் வேடுவது, உங்க மானை இதோ பக்கத்துலதான் இருக்கு. நீங்க என்ன பிடிக்கிறது? எங்க அண்ணன் நம்ம 7 பேர் இருக்காங்க, அவர் மூலமா புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இனியாவது பதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு முண்டு சொன்னாங்க. அந்த தன்மையில சொல்றேன், மான் இங்க வரல, நீங்க வேற எங்கேயோ விட்டுட்டு இங்க வந்து கேக்குறீங்க. பதில சொல்றேன், பெண் சொன்னா கேட்டுட்டு போகணும். கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. கேட்கலைன்னா வேற ஒரு மானை கூட புடிச்சுட்டாரு, அதை யாரும் ஏத்துக்கிட்டு போங்க. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் உளியிலே எத்தனையோ ஐயா எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் உளியிலே அத்தனையும் தாண்டி காலை சத்தியமே தலை நிமிர்ந்து
இருக்கு. ஒரு பெற்ற தாய்க்கு என்ன கடமை உண்டு? தன் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கணும், நல்ல ஆளாக்கணும். கடமை யாருக்கு? பெற்ற தாய்க்கு. தந்தைக்கு என்ன கடமை? தந்தைக்கு என்ன கடமை? பிள்ளைங்க வளர்வதற்கு ஏதுவான அந்த பொன் பொருளை ஈட்டி கொடுப்பது தந்தையின் கடமை. குருவுக்கு என்ன கடமை? நல்ல மாணவனை உருவாக்குவது குருவுக்கு கடமை. தெய்வத்துக்கு என்ன கடமை? நீதி நியாயத்தோடு நடப்பவர்களுக்கு நல்லபடியா வாழ்க்கையை கொடுப்பது தெய்வத்தின் கடமை. ஒரு மருத்துவருக்கு என்ன கடமை? நோயாளியை குணப்படுத்துவது மருத்துவருக்கு கடமை. காவல்துறைக்கு என்ன கடமை? தக்க தண்டனை தப்பு செய்பவர்கள் கொடுப்பது தண்டனை, அது கொடுப்பது காவல்துறை. ராணுவத்துக்கு என்ன கடமை? யாருக்கு? ராணுவம், இந்திய ராணுவத்துக்கு. நம்ம நாட்டை காக்கக்கூடியது அவர்களுடைய கடமை. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கு கடமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு என்ன கடமை இருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கு லட்சியம் உண்டு, கொள்கை உண்டு, இருக்கா இல்லையா? இப்ப லட்சியம் இல்லாமல் வாழக்கூடாது, தலைப்பு இல்லாமல் பேசவும் கூடாது, குறிக்கோள் ஒண்ணு வேணும். எனக்கு இந்த இடத்துல காவல் செய்யலாம் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு நான் வந்திருக்கேன். நீங்க என்ன லட்சியத்தோடு வந்திருக்கீங்க? அயோத்தி ஆண்டு அரிச்சந்திரன் தந்தாரம் என்று பிரதமர் நினைக்காத ஒரு மாமனிதர் பொய்யே சிலம் வாழ்ந்தார்ல, அப்படிப்பட்ட அரிச்சந்திரன் நாடு நகரங்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் இழந்தாலும் கூட பொய்யே சொல்லாமல் இந்த உலகை அவர் என்ன சொல்லுது? பொய் சொல்லா வாசகன் என்று சொல்றாங்களா இல்லையா அரிச்சந்திரன? அப்படிப்பட்ட அரிச்சந்திரன் அவரும் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தான் அரிச்சந்திரன். அவனுடைய மகன் பெயர் யாரு? லோகிதாசன். லோகிதாசன். அவன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. இந்த பிள்ளையை இத்தனை வயதுக்குள் நான் வந்து அழைத்து செல்வேன் அரிச்சந்திரா, உன் மகன் இத்தனை வயது வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு. யமன் வந்து கேட்கிறாரு, ஐயா நான் அழைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அரிச்சந்திரன் தன்னுடைய மகன் லோகிதாசனை இத்தனை வயசுலதான் இருப்பான்றது யார்கிட்ட கேட்டாரு? அரிச்சந்திரனுக்கே தெரியும் தன் பிள்ளை நம்ம கூட இவ்வளவுதான் இருப்பா, இவ்வளவு நாள் தான் இருப்பேன் அப்படின்னு. இல்லம்மா, அவர் தவறு செஞ்சார்ல, அவர் வரம் கேட்டார்ல, யாரு கேட்டாரு? சரி, அர்ஜுனன் வந்து மகன் யாருன்னா லோகிதாசன். சரி, அவருடைய உயிரை பிடிக்க வரும் பொழுது இவர் அரிச்சந்திரன் என்ன சொன்னாரு? நீதி நியாயம் நேர்மை சத்தியத்தோடு வாழக்கூடியவர் அரிச்சந்திரன். என் பிள்ளையோட உயிரை இத்தனை நாள் வரைக்கும் இருக்குந்தா அப்படின்னு எனக்கும் தெரியும், அதனால நீங்க பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாரா? இல்லையா இன்னும் கொஞ்ச காலம் இருக்கட்டும் சொன்னாரா? இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஒவ்வொரு வயது வர 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 ஒரு விதமா கேட்கிறாரு. ஆனா முடிவு வரையும் இருக்கட்டும் சொன்னாரு தவிர என்ன பாசம் தான் என்னங்க, கட்டிய மனைவியை கூட சத்தியத்துக்காக வித்துட்டு போயிட்டாரு. நாடு நகரம் நாட்டு மக்களை ஆட்சி செய்தவர்களோட எக்கேடு கெட்டால் மறுநாள் விட்டுட்டு போயிட்டார் சத்தியத்துக்காக. ஏன் அப்ப தம் பிள்ளையும் அந்த நேரத்துல அவர் வந்து கெட்ட விட்டுட்டுல போயிருக்கணும், ஏன் அதை மட்டும் நாள் கடத்திக்கிட்டே போனாரு? இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். தாய் போயிட்டா உணவு போயிடுமா? பிள்ளை இல்லா வீடு. தந்தை போயிட்டா தோல் வலிமை போயிடுமா? சகோதரன் போயிட்டா தன்னுடைய பலம் போயிடுமா? சம்சாரம் போயிட்டா சகலமும் போச்சுடான்னு சொன்னாங்க. உண்மை, இதான உண்மை. பிள்ளை இல்லா வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு. இப்ப அது பிள்ளைகளை பெறாமல் இருப்பதற்கு சித்தின்மை பெரியமை போனா பெரியது போன போறவங்க பிள்ளையே இல்லாம அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இந்த தம்பதியில இருந்தா அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது சொன்னாங்க. அதான் மிருகேந்திர ரிஷியோட சொன்னாரு, இந்த இடத்துல இந்திரலோகத்துல இந்திர சபை கூடி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் போகும்பொழுது இவர் போகும்பொழுது அசம்பாவிதம் நடந்துச்சான். என்னோட அசம்பாவிதம் நடக்குது, என்ன காரணம் பார்த்தா பிள்ளைகளால ஒருத்த வந்திருக்காண்டா அப்படின்னாங்க. அப்ப இப்படி பேசும்போதுதான் போய் சிவன்ட்ட வரங்கிறாரு, ஐயா பிள்ளை இல்லைன்னா அந்த இடத்துல எனக்கு வந்து மதிப்பில்லையே, பிள்ளைன்னு ஒண்ணு வேணும்னு சொன்னாரு. இவருக்கு பிள்ளை எல்லாம் இருந்துச்சு, பிறந்தாரு வளர்ந்தாரு, உரிய நேரத்துல அவன் நிறைவேற எடுக்கக்கூடியதானே, ஏன் எடுக்க முடியலன்னு என்னுடைய கேள்வி. இது ஒரு சந்தேகம். ஏன் இந்த பிள்ளையோட உயிரை சத்தியத்தோட வாழக்கூடியவர், நேர்மையோட வாழக்கூடியவர், நியாயத்தோட வாழக்கூடியவர், ஏன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி தம் பிள்ளையோட உயிரை மட்டும் கடத்தி கொண்டே போனாரு? ஏன்னா இது பாசம் தான் காரணம். அதுக்காகத்தான் சந்திர பகவான் அவருக்கு சபத்தை கொடுத்தார்ல, என்ன உடம்பெல்லாம் நீராக போகட்டும் என்று ஒரு சபத்தை. அதனாலதான் முடிவில் வந்து அரிச்சந்திரன் நீர் நோயால் இறந்தார் என்று முதல் யுகத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஆவுகன் ஆவுகி அப்படின்னு இரண்டு வேடுவர் இனத்துல வாழ்ந்தாங்க, கணவனும் மனைவியும். காட்டுக்குள்ள மரத்து மேல அந்த கூரை அமைச்சு வேட்டைகள் செய்து அவளுடைய பிள்ளைப்ப நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு முனிவர் காட்டுக்குள்ள வர்றார். காட்டுக்குள்ள வந்தவரை பார்த்தா உபசரிக்கிறாங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க. வந்தவர் அன்னைக்கு அவர் வீட்டுல சாப்பிடுறாரு.
சாப்பிட்டா இங்கேயே தங்கிட்டு போலான்னு எனக்கு தோணுது அப்படின்றாரு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்க இருவர் மட்டும் படுப்பதற்கு மட்டும்தான் அந்த இடம், நீங்க தங்கலாம் இருந்தா என் மனைவி இங்க இருப்பா, நீங்களும் இங்க இருங்க, நான் வெளியில காவல் காக்கிறேன் அப்படின்னு. இந்த ஆவுவன் என்ன பண்ணுவாரு, வெளியில வந்து காவல் காப்பார். இந்த மனைவியும் அந்த முனிவரும் வீட்டுக்குள்ள தூங்குறாங்க. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. இப்ப இந்த ஆவுவனை புலி அடிச்சு கொண்டுருது. கொண்டதும் அப்ப முனிவர் சொன்னாரு, எனக்கு உதவி செய்ய போய் உனக்கு உபத்திரம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தா இந்த பெண் என்ன பண்றா, தன் கணவன் இல்லாத இடத்துல நானும் வாழ மாட்டேன் அப்படின்னு அவளும் உயிர் அற்று போயிடலாம். இப்ப இறந்து போனவர் 2 பேத்துக்கு அவர் வரம் கொடுக்கிறார். அடுத்த ஒரு யுகத்திலே உங்கள் இருவருக்கும் நானே திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னு ஒரு வரம். அதனாலதான் வந்து பிறந்தார் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியாக. சந்திரவதியாக பிறந்தாலும் மதின்னு சொல்லுவாங்க. வதி சந்திரவதி, ஏன்னா சந்திரன் என்றால் நிலவு, மதி என்றால் நிலவு. இப்ப சந்திரவதியா பிறக்கிறார். இப்ப தாலியோட பிறந்த அப்பதான் சொல்றாரு வரம், எப்படி எனக்கு தெரியும் இவன் தான் வந்து கணவனை பிறப்பான் என்று, அவனுக்கு மட்டும் உன்னை தெரியும் அப்படின்னு சொல்லதான் சுயமரம் நடத்துறாங்க. சுயமரத்துலதான் சொல்றாரு, என்னையா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு சுயமரம் வைக்கிறீங்களா, அவ தாலி கிடக்கவ கழுத்துல அப்படின்னு சொன்னாரு. எப்பொழுது என் தாலி அவனுக்கு தெரிந்தது அவன் தான் என்னுடைய கணவன் என்று அந்த முன்னாடி கொடுக்கப்பட்ட வரத்தின் மூலமாக தான் அவர்களுக்கு திருமணமே செய்து வைத்தார்களா. இந்த கதை மட்டுமல்ல, நான் யுகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் அவரவர் உள்முடி பயன் என்னவோ அது போல சரியா நடக்குது. சரி, நீங்க வந்திருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு. உங்க பேரு? வள்ளி. யார் சொல்லி வந்தீங்க? எங்க அப்பா சொல்லி. என்ன சொன்னாரு? காவலுக்கு போய் சொன்னாரு. எங்க? வேள்வி மேல காட்டுக்கு. காட்டுக்கு வந்து நீங்க காவல் செய்யல. நீங்க நல்ல பொறுப்பா காவல் பார்த்துருக்கேன். நீங்க இந்த இவ்வளவு கூட்டம் இல்லம்மா, இது எல்லாம் கூட்டம் கூடுதுன்னா சரி, சில ஆளுகளுக்கான ஆளு அதை கூட்டம் வருவாங்க. நீங்க காவல் செய்றீங்க தானே? உண்மை? ஆமா. உண்மையை சொல்லுங்க, காவலுக்கு தான் வந்தீங்களா? காவலுக்கு மட்டும்தான். வேற எதுக்கு வந்தீங்களா? வேற எதுக்கு வரல. நான் வேற ஆட்டி சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லுங்க. எனக்கு தேவையில்லை, நீங்க சொல்றதுக்கு நான் என்னுடைய வேலை காவல், எனக்கு காவலுக்கு தான் நான் வந்தேன். அப்படியா? ஆமா. அப்போ உங்க காவல் பார்த்து நீங்க வீட்டு போலாம இருக்கீங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு அறுவடை முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல எப்படி போறீங்கன்றத நானும் பாக்குறேன். நானும் பாக்குறேன். குட்டியார போய் வந்தா பேட்டி எடுக்கணும் பார்த்து குட்டியார தப்பிச்சா. குட்டியார் தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா, குள்ளநரி மாட்டிக்கிட்டா, இந்த வேடனுக்கு சொந்தம், இந்த வேடனுக்கு சொந்தம். பெட்ட கோழி தப்பி வந்தா, பெட்ட கோழி தப்பி வந்தா, கத்தி சேவலுக்கு சொந்தம், கத்தி சேவலுக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, சட்டப்படி பார்க்க போனா, யம நியாயப்படி பார்க்க போனா, யம நியாயப்படி பார்க்க போனா, இதுபடி பார்க்க போனா, இதுபடி பார்க்க போனா. இந்த குட்டி, இந்த குட்டி, அளவு குட்டி, அளவு குட்டி, ஒத்த குட்டி, ஒத்த குட்டி. இந்த வேடுவருக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த வேடுவருக்கு சொந்தம். வாமா 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 வாமா, கல்லா 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 கல்லா, மனசு கல்லா கல்லா, மனசு கல்லா கல்லா. தேடி வருவேன் நடத்து காட்டு. வாமா 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 வாமா, உள்ளே வாமா உள்ளே வாமா, மானத்தாமா மானத்தாமா, அழகானமா எனதா தெய்வா, அழகானமா எனதா தெய்வா. படித்தவன் அண்ணன் கேட்பான், பணமில்ல வலிமை கேட்பான், படித்தவன் அண்ணன் கேட்பான், பணமில்ல வலிமை கேட்பான், படித்தவன் கூடி கேட்பான். ராணி நான் உன்னை கேட்கிறேன், வாமா 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 வாமா, உள்ளே வாமா உள்ளே வாமா, அழகானமா இது அறிவானமா. மன்னா மதுரை குண்டு மல்லி வாடாமத்தா தலையில் சூடணும், தீபாமா தீபாமா தீபாமா, குண்டு மல்லிய தலையில் சூடும், பத்து வந்து நீ பல்ல காட்டுவ, போமாமா போமாமா போமாமா. தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது, காட்டுமோ சிங்கார குட்டி கண்ணை கண்ண காட்டுமோ. நானே நானா யாரோ நானா மெல்ல மெல்ல மாறினா,
முத்துச்சரம் பிள்ளை கொடியாரோ பச்சை கிளி முத்துச்சரம் பிள்ளை கொடியாரோ பாவையன் தேரில் வருத்தி வெண்மரதியோ பட்டத்திராணி பார்த்து போவை தானே என்ன வேண்டும் நில்லுங்கள் சொல்லுங்கள் முடிந்து கொள்ளுங்கள் செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே மலைத்தாதி பொண்ணுக்கு மணல் வாழை கண்ணுக்கு கல்யாண வாழை பொண்ணு தாரே நீயும் தாலியும் குங்குமமும் தாரே உத்தம கவியே வருக புத்தம் சுவையில் தருக உத்தம கவியே வருக புத்தம் ஜனவரி தருக காதலனும் நேரினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது உத்தம கவியே வருக முக்கள் சுவையும் தருக சிவாபாய் ஆயின பையன் வயலுக கேளுண்ட பொண்ணு உன்னை கண்டதும் போய் உண்டாகுது சிவோபாய் ஆயின பையன் சீரழக கேளுண்ட பொண்ணு உன்னை கண்டவுடன் போதை உண்டாகுது வாதத்தில் மருந்து உண்டு என்ன ஒரு பாடல் பிடிவாதத்து மருந்து இல்ல ஆமா விருந்து மருந்து மூணே நாள் தான் மாணவி பாத்தீங்க பாக்கலையா மானுதானே நிறைய பார்த்திருக்கேன் ஆனா நீங்க தேடி வந்த மானது எந்த மானம் தெரியல அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும் ஏன்னு கேளுங்களேன் இந்த இடத்துல மான பிடிக்க சம்மதம்னு சொன்னா போதும் அப்படின்னு சொன்னீங்கல்ல ராமாயணத்துல பாருங்க அனுமன் போடி தேடி போனார் எங்க அப்படின்னா சீதையை பார்க்க ஆமா. அங்க வந்தது ஒரு மானுதான் மானாதான் சீதையை அசோகவனம் போனாங்க போகும்பொழுது அந்த இலங்கை மாணவரை காவல் செய்ய ஒரு பெண் இருந்தா அதான் லங்கைன்னு என்று சொல்லக்கூடிய பெண் இந்த உருவத்தை பார்த்ததுமே கேட்டா யார் பாணி வித்தியாசமா இருக்கே இங்க எதுக்கு வந்த அப்படின்னு பார்த்து கேட்கல அவர் சொன்னாரு நீங்க யாரு இந்த இலங்கை மாநகரை காவல் செய்யக்கூடிய பெண் நான் தான் அதனால என்னை லங்கை நீ நடப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியா நான் இந்த இடத்துல சீதாதேவி இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டார் அங்க கொடுக்க நம்ம மறுத்தாங்க ஏன் ராவணனுக்கு பயந்து ராவணன் அனுமதி இல்லாம யாரையுமே இங்க உள்ள அனுப்பக்கூடாது அதுக்கு ராவணனே தூக்கிட்டு வந்து சீதையை பார்க்கணும்னா அவர் அனுமதி கொடுப்பாளா கொடுக்க மாட்டா அவளுடைய சாப விமோசனம் பண்ணணும்னா ஒரு குரங்கு கையால் எப்பொழுது அடிபடுகிறாளோ அறை வாங்குகிறாளோ அப்பொழுது அவளுக்கு விமோசனம் அப்படின்னு ஒரு சிறப்பு அது பிரம்மன் கொடுத்த வரம் அதனாலதான் அந்த லங்கை நீ பெண்கள் சொல்லக்கூடிய பெண்ணை அனுமன் அடித்தான் அடித்த பிறகு விமோசனம் கிடைத்தது இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொன்னான் அப்பொழுதுதான் சீதையை பார்க்கவே அவனால் முடிந்தது அப்படி ஒரு காவல் இருக்கு இதே அனுமனை பாருங்களேன் ராமனை லட்சுமணனுக்கு வாழால் கோட்டை கட்டி கூட வச்சிருந்தாரு அதை கூட காவல் காக்க முடியல ஆம்பளை காவல் காக்க முடியல ஆனா அந்த இடத்துல கூட இருவர் தூக்கி சென்றார்கள் இங்க யாரு மயில் ராவணன் என்று சொல்லக்கூடியவர்கள் ராமன் லட்சுமணன் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த காவல் ஆம்பளை காவல் செய்ய முடியல என் பொம்பளை காவல் முடிஞ்சா காவல் காத்ததால் ஒரு சிறப்பு இருக்குங்க என்ன சிறப்பு தெரியுமா பக்கத்து நிலம் முல்லை நிலம் இதுல வந்து செஞ்சிலட்சுமி காவலுக்கு போனாங்க காவலுக்கு போனாலும் கடவுளாக வந்த நரசிங்கமூர்த்தியை செய்துட்டு போனாங்களே அது அறிவான பொண்ணு தானே ஆமா செஞ்சிலட்சுமி வந்து அறிவான பொண்ணு இலங்கையை காத்தா லங்கினி என்ற பெண்ணு ஆமா அது அழகி இல்ல என்னாச்சு அழகி இல்ல அவ அழகி அதாவது விமோசனம் கிடைச்சது அழகா இருக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க இலங்கை மாநகரிலே காவல்துறை யாருன்னா லங்கினி என்ற பெண்ணு அந்த பெண்ணால் காவலத்தை முடிஞ்சா வாங்கிய சாபம் பண்ண அப்படின்னா என்னைக்கு குரங்கு கையில் அடி வாங்குறாயோ அன்னைக்கு தான் விமர்சனம் இவ்வளவு பெருகில இதனால வந்து நீ என்ன கேட்க போறீங்கப்பா இதனால தானே மானுக்கான அங்கலட்சண அடையாளம் சொன்னீங்கன்னா தேடி இந்த உலகத்துல மான் மட்டுமல்ல அடையாளம் இல்லாத ஒரு எந்த ஒரு ஜீவனும் அல்ல இப்ப சிவன் இருக்காரு ஆமா சிவன்கள் என்ன இருக்கு சூழாயுதையும் உடுக்கையும் இருக்கும் சூழாயுத உடுக்கு இருந்தா சிவன் சிவபெருமான் ஆமா பராசக்தி கையில என்ன இருக்கு அவள்கிட்டையும் சூழாயுதம் இருக்கும் சிவன் கையில இருப்பது உடுக்கு இருக்கு சூழா இருக்கு அவ கையில வெறும் சூழாயுதம் வச்சிருப்பா கலைவாணி கையில வீணை வச்சிருப்பா பிரம்மன் கையில எழுத்து ஏடும் வச்சிருப்பாரு மகாவிஷ்ணு கையில சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு யமன் கையில என்ன இருக்கு பாச கையில் இருக்கும் சித்திரகுப்த கையில அது எழுத்து ஏடம் நீதான் ஒவ்வொருத்தர் தலைவர் கையில என்ன இருக்கும் என்பது அதுதான் அடையாளம் விநாயகர் பெருமான் கையில என்ன இருக்கும் அவர் அங்குசம் வச்சிருப்பாரு எதுக்கு வச்சிருக்காரு கையில ஏன்னா அவர் பெரிய எழுத்தாளர் இல்லையா அங்குசம்னா என்ன எழுத்தாளருக்கு அங்குசத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருமா அவர் கையில என்ன தெரியுமா என்ன இருக்கும் லட்டு இருக்கு மோதகம் அதுக்கு பேரு அது மோதகம் லட்டு சொன்னா வச்சுக்க மாட்டியா
அப்படி கிடையாது. தமிழ்ல 1000 வார்த்தை இருக்குமா? அங்குஷம்னா என்ன தெரியுமாங்க? அங்குஷம்னா யானை பாகன் கையில் யானையை அடக்குவதற்கு வச்சிருப்பதும் அங்குஷம். இந்த அங்குஷம் எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா யானை அடக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. சரி. ஆனா விநாயகர் ஏன் அங்குஷம் வச்சுக்கணும்னா அவருக்கு முகம் யானை முகம். அவர் அங்குஷம் வச்சிருக்காரு. ஆமா வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காரு? அதனால சொல்றது கேளுங்க. முகம் யானை முகமா? ஒருவேளை மதம் பிடித்த யானையை அடக்குவதற்கு அங்குசம் எப்படி யானை பாகன் பயன்படுத்துகிறானோ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆணவம் வந்துடக்கூடாதுன்னு அங்குஷம் வச்சிருக்காரு. இப்ப எத்தனை தெய்வம் இருக்கு? பூராமே பழி கொடுக்குறான். சரி கேட்டுச்சா? கேட்டுச்சான்றது அப்புறம் மனிதன் தான் கொடுப்பா. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். மனிதன் படைத்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இதை கேட்டது யாரு? மனுஷன். உள்ள கல்லத்துக்கு வச்சுட்டு சாமின்னு சொன்னாதான் சாமி. அவன் இல்லட்டா பக்தன் தானே பெரிய. அவன் நினைச்சு பார்த்தாதானே சாமி. அங்க வாமா. அப்ப சரி இறைவன் பெரியவனா பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா அப்படின்னா பெரியவெல்லாம் கேட்கல. அவனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு தான் கேட்டு விநாயகனுக்கு. விநாயகர் பெருமானுக்கு 1000 சிறப்பு உண்டு. ஏன்னா மூல முதல் பொருளே தமிழுக்கு தலைவன் யாரு? அவன் சிவன். தமிழுக்கு கடவுள் தமிழ் கடவுள் முருகன். முருகப்பெருமான். ஆமா. தமிழ் தந்தை யார் தெரியுமா? மூல முதல் பொருள் யாரு? விநாயகர் பெருமான். அப்ப பாருங்க பிள்ளையார கும்பிட்டாத்தான் எல்லா ஒரு காரியமே வெற்றி ஆகும். பிள்ளையார் யாரும் தெரியுமா? நான் யாரு? பிள்ளையார் தெரியுமா? எனக்கு தெரியாது. நீங்க என்ன வேடுவாரு? பிள்ளையார் தானே கடவுள். தெரியும். அதான் தெரியும். பிள்ளையார் யாரு? நான் யாரும் தெரியுமா? நீங்க என்ன பிள்ளையாரோட சம்பந்தப்படுத்துறீங்க? பெரிய சொந்தக்கார் மாதிரி. சொந்தக்கார் மாதிரி இல்ல, சொந்தக்கார மாதிரியா? நான் யாரும் தெரியுமா உனக்கு? வந்தவன் யாரு? தெரியுமா? எனக்கு தெரியாது. 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 அடையாளம் சொன்ன பிறகு அப்ப தெரியுமா? சொல்லுங்க. நகத்தே நின்றுடாவோ காயாத கானகத்தே நின்றுடாவும் காயாத கானகத்தே நின்றுடாவும் நற்காரிக காயாத கானகத்தே நின்றுடாவும் காரிகே காணக்குறவர்கள் மணியில் அவர் காணக்குயில் உடையது காணக்குறவர்கள் மணியனவன காணக்குயில் உடையது தேனும் பாகும் தினைமாவும் என்பதலாதர் உள்ளது போதும் தேனும் பாலும் தினைமாவும் என்பதலாதர் உள்ளது போதும் தேனும் பாகும் தினைமாவும் தேனும் பாகும் தினைமாவும் என்பதலாதர் உள்ளது போதும் மேயாதமா தேனும் பாலும் தினைமாவும் என்பதலாதர் உள்ளது போதும் யாதமா கொம்பு ரெண்டு இருந்தாலும் அது தலை நிமிர்ந்த வாயாத தலை நிமிர்ந்து வாயாதமா மாண்பர கண்ட துண்டோ ஒரு மாண்பர கண்ட துண்டோ மானுக்கான சரியான அடையாளம் இது கிடையாது. மான் தேடி வந்தது போல் தெரியவில்லையே. மானுக்கு மறுபெயர் பெண். சரி தேடி வந்தது. தேடி வந்தது அண்ணா உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். நான் வேற ஆள காதலிக்கிறேன். ரொம்ப அழகா இருப்பார். கோபுரத்துல உட்கார்ந்துருக்கேன். அவர் இருப்பாரு. அவர்தான் அவர் எங்கே இருப்பாரு? அதான் ரொம்ப அழகா இருக்காரு. அவர் தான் கட்டிக்கலாம் வரணும். இல்லைன்னா அவரை பார்த்துக்கிட்டே எப்படி இருக்கலாம். அவர் எப்படி இருக்காரா?
இல்ல அப்படியே பாத்துட்டே இருக்கலாமே. என்னை பாரு, அங்கேயே பாக்குற. உங்களை எதுக்கு நான் பாக்க? உன்னை கல்யாணம் பண்ண போறேன். நான் கட்டிக்க மாட்டேன். காரணம் என்ன? ஏன்? அவர் நான் காதலிச்சுட்டு இருக்கேன். அவரை நீ காதலிக்கிற, அவரு கூட பாக்க தெரியுமா? அதுதான் தெரிய மாட்டேது. குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுங்கி வருவாய் யாரு? குங்குமடி பூவை கொண்டு குலுங்கி வருவாய் யாரு? குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் யாரு? குங்குமல்லி பூவை கொண்டு பொம்பளை பிள்ளை வந்த பண்ண வாயவா எழுதிக்கிட்டு புள்ளி ரெண்டு ஆட்டம் போட சொல்லி ஒட்டி விடுவியா? என்னையா அது அட்டை தண்ணியாலவே தட்டி மறைக்கிறேன் நான். ரெண்டு ஆட்டம் போட நல்லா ஓரத்திலே அன்று வந்த புருஷமா பழக வந்த ஓரத்திலே அன்று வந்த உருவமா பழக வந்த பருவமா நேற்றிரவு வந்தவளா நிறைஞ்ச இன்பம் தந்தவளா அவளா இவளை நினைப்ப வந்த மனதிலே கிளிப்பியே கொஞ்சம் கூட கொஞ்சம் வேகம் இல்லை. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ராமதாஸ் உன்ன முன்ன போற வர என்னையா உடம்புட என்ன என்னையா நல்லா இருக்கு. என்ன சரி முடியா வச்சுக்கிறேன். அந்த அந்த வேலையும் பார்க்கவா? நல்லா இருக்கிறேன். பெரிய மனுஷன் நல்ல விஷயம் சொல்லியா? நான் ரவுண்டா தர்றேன். எனக்கு ஒன்று ஏற்பாடு ஒண்ணு. நாளையிரே பொட்டு வச்சு பூ முடிச்சு ஒத்தையில போறவுள்ள பொட்டு வச்சு பூ முடிச்சு ஒத்தையில போறவுள்ள பூ முடிச்சு என்ன இத்தனை நாள் இல்லாம நீ புதுசா அப்படி வந்திருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இருப்பேன் ஆளு. எப்படிடா அண்ணா அந்த வேடுவேன் நானே எல்லாம் தேடி வரலாம் என்னைத்தான் தேடிவன் என்று சொல்லிவிட்டு இப்படியே சென்று விட்டார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. கந்தனை வழிபடலாம் என்று ஆசையோடு கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களும் ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்க வீராறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களும் ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து வீராறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு துணையன்றி ஐயனின் வடிவேலை தொழுவதன்றி வேறெந்த வேலை துணையன்றி ஐயனின் வடிவேலை தொழுவதன்றி வேறெந்த வேலை வினையை தீர்ப்பது குகன் வேலை வினையை தீர்ப்பது குகன் வேலை வேலை போற்றுதல் நாவின் வேலை கருணை முகங்கள்
ஆளாக வேடனாக வந்தவன் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும் சுவாமி? தாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தர்மம் அமைந்தாலும் என்றுமே முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டுமே வேண்டும் சுவாமி. உலக மக்கள் அனைவரும் என்னுடைய பேரே முதலாவது வைத்து அழைக்கும் மனம் வேண்டுமே. இந்த தாய்மார்கள் முன்னாடி வாங்க. கல்யாணத்தை இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடப்பது அது திருமணம். இங்கே நடக்கூடியது முருகனுக்கும் வள்ளிக்கும் நடக்கூடியது இது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை காண வந்த உங்களுடைய அனைவருக்குமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சுபிச்சமாக நல்லா வாழ வேண்டும். ஏத்த முன்னாடி வாங்க தாயா. எல்லாரும் முன்னாடி வந்து ஒரு மணமகளையும் வாழ்த்த வேணாமா? வாங்க. அதுக்கெல்லாம் வந்தாண்ணா வாங்கத்தா வாங்க. பழுக்க அடிப்பாத முதுகுல 2 4 நாளா இருங்க. கல்யாணத்தை பார்த்து போவீங்களா? அங்க என்ன பண்றாங்க பார்த்தா இருந்துச்சு. இப்படி காட்சியெல்லாம் பார்க்க முடியுமா? சொல்லுங்கப்பா. குடும்பத்துல நோய் நொடி இது வராம பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆகினால இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். தாய்மார்கள் புல போடுங்க, அவனை கைதட்டுங்க. நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொய்ய வேணும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொய்ய வேணும். ஊர் செழிக்க வேண்டும், பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான வெங்க வேணும். கூத்து பெருக வேணும், எனத்தங்க நீங்க ஊராள வாழ. சுபமுடினி சுபே மங்களம் யாகராஜா சுபமுடினி சுபமங்களமே சுபமங்களமே சீட்டு சங்கராஜானுக்கு துணவாதியமானே. இவ்வளவு நேரமாக இந்த நாடகத்தை கண்டு ரசித்த உள்ளூர் கிராமத்தவர்களுக்கும் மற்றும் வெளியூர் நாடக வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கு எங்கள் சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றிகள் வணக்கம். வெடிமறை சிறந்த முறையை அருமையான கொடுத்த அன்புள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம்.